வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சோஷியாலஜி, சமூகவியல். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சோஷியாலஜி, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியாலஜி பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு நேரம் இல்லை. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, முதல்ல இந்த சோஷியாலஜி ஆப்ஷனல் இதனுடைய ஸ்கோப் என்ன ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சென்னையில் இல்லை, நாங்கள் ஊரில் இருக்கேன். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்டு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், ரொம்ப விரும்பி நம்ம அதை லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் சோஷியாலஜி. இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்துலேருந்து ஒரு 6 மாத காலத்தில் ஆப்ஷனில் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். அது இல்லாமல் இதில் ஒரு ஹேண்ட்ஸம் ஸ்கோரும் நமக்கு ஃபிச் பண்ண முடியும். ஒரு 3 மாதம் ஃபுல் டைம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 240 245 மார்க் கிட்ட எடுத்துடலாம், அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, நுணுக்கங்களை செலுத்துகிறோமோ, நல்லா எழுதுகிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் இன்னும் அதிகமாகும். 2012 ஃபஸ்ட்டு டைம் நான் சோஷியாலஜி ஆப்ஷனில் எடுத்தேன். அந்த வருடம் பார்த்திங்கன்னா நான் சோஷியாலஜி ஆப்ஷனில் ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2.5 மாதத்துலேயே நான் என்டையர் சிலபஸை முடித்தேன். அந்த வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 230 மார்க் கிட்ட வந்துச்சு. அந்த வருடம் பார்த்திங்கன்னா 230 மார்க்ன்றது ஒரு நல்ல ஒரு மதிப்பெண். ஸோ சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது இருக்கணும், அதே நேரத்தில் எனக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் சோஷியாலஜி எடுக்கலாம். சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது ஒரு ஜென்ரிக்கான ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோஸில். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்ஐஆர், சோஷியாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நம்ம ஜென்ரிக் ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா, இதை எடுக்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்லாம் நமக்கு வேண்டாம். நீங்கள் அகாடமிக்ஸில் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தால் உங்களால் முடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு ஆப்டிடியூட் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் ஜென்ரிக் ஆப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனல் தான் இந்த சோஷியாலஜி. ஸோ நீங்கள் அகாடமிக்ஸில் பெருசாலாம் ஒன்றும் அச்சீவ் பண்ணலனா கூட தாராளமாக நீங்கள் சோஷியாலஜி எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அது இல்லாமல் சோஷியாலஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா சோஷியாலஜியில் படிக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ், கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஜிஎஸ் பேப்பர் 1க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஜிஎஸ் பேப்பர் 2ல் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்ஏக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓவரால் ஜிஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஜிஎஸ்சில் படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சோஷியாலஜி ஆப்ஷனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கும் சோஷியாலஜிக்கும் நல்ல ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மியூச்சுவலி காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி சப்ஜெக்ட். அடுத்தது, வாட் இஸ் சோஷியாலஜி? சோஷியாலஜிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ சப்ஜெக்டை பற்றி கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கணும். சரி, சோஷியாலஜி அப்படிங்கிறது என்ன? அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? சோஷியோ லாஜி. ஸோ அந்த சோஷியோங்கிறது சொசைட்டி, சமூகம், சமூகத்தை பற்றி படிக்கிற படிப்பு தான் இந்த சோஷியாலஜி. அதை வந்து சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக நீங்கள் சமூகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சமூகத்தில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே ஒரு சமூகமாக எடுக்கலாம். ஒரு நாட்டை ஒரு சமூகமாக எடுக்கலாம். ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு இடம், ஒரு மாநிலத்தை ஒரு சமூகமாக எடுக்கலாம். ஒரு சின்ன ஊரை ஒரு சமூகமாக எடுக்கலாம். ஒரு கிராமத்தை ஒரு சமூகமாக எடுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த சமூகத்துக்குள்ளேயே நிறைய லெவல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த சமூகத்துக்குள்ளே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன், கேஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ரிலீஜன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ட்ரைப் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஜெண்டர் ஒரு இன்ஸ்டிடியூஷன், பாலிட்டிக்ஸ் அதாவது அரசியல் இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போது ஓவரால் சமூகத்தை பற்றி படிக்கிறீங்க, அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி படிக்கிறீங்க, இதுக்குள்ளெல்லாம் இருக்க டைனாமிக்ஸ் இதை பற்றியும் படிக்கிறீங்க. அது இல்லாமல் சமூகம் எப்படி உருவாக்கியிருக்கு, அந்த காலத்துலேருந்து எப்படி எவால்வ் ஆகிருக்கு, இன்றைக்கி தேதியில் எப்படி இருக்குது, இதெல்லாமும் நம்ம சோஷியாலஜியில் லேர்ன் பண்ணுவோம்.
அதே போல் சோஷியாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். நான் சொன்னது போல் நிறைய விஷயங்களை டீமிஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இப்போது நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெல் எஜுகேட்டடாக இருப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய வியூஸ் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக இருக்காது, ரேஷ்னலாக இருக்காது, ஜென்ரலைஸ்டாக பல வியூஸை நம்ம மைண்டில் வச்சுருப்போம். இப்போ சிறு வயதிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க சொன்னது, ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, டீச்சர்ஸ் சொன்னது, சினிமாவில் கேட்டது, மீடியாவில் பார்த்தது, அரசியல்வாதிங்க சொன்னது, இந்த வியூ எல்லாம் மைண்டை கண்டாமினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் நம்ம ஜென்ரலாக ஒரு ஐடியா சொல்லுவோம். ஆனால் இது உண்மையாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 99% உண்மையாக இருக்காது. ஒரு சிம்பிள் உதாரணம், ரிசர்வேஷன் சிஸ்டம், இடஒதுக்கீடு சரியா தப்பா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா குறைஞ்சது 8 பேர் அவங்களோட வியூ சொல்லுவாங்க. கண்டிப்பாக 8 வியூவுமே போலரைஸ்டாக தான் இருக்கும். ஒன்று ரிசர்வேஷன் சரிம்பாங்க, இல்லை தப்பும்பாங்க. இந்த மாதிரி தான் ஜென்ரலாக லே பீப்புள் ஆன்சர் பண்ணுவாங்க, சாதாரண மக்கள் ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சாதாரண மக்கள் சொல்லும்போது எஜுகேட்டட் இவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சோஷியாலஜி ஸ்டூடெண்ட் வந்து இப்படி ஆன்சர் பண்ணக்கூடாது. ஜென்ரலைஸ்டான வியூஸை தாண்டி ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக, ரேஷ்னலாக, கான்செப்ஷுவலாக அப்ரோச் பண்ணணும். புரியுதுங்களா? நான் சொன்னது போல் இந்த ஜென்ரலைசேஷன் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு விமன் எடுத்துப்போமே, விமன் சம்மந்தமாக நிறைய ஜென்ரலைசேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு விமன் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளாக் பீப்புள் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஜென்ரலைசேஷன் இருக்கும். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ இதெல்லாம் டீமிஸ்டிஃபை பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான் சோஷியாலஜி. அதே போல் கேஸ்ட் சிஸ்டம், வர்ணா சிஸ்டம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரலைசேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது, வர்ணா சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் ஒரு விதமான சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இப்போ சோஷியல் லேடரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் இந்தியா போன்ற நாடுகளில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மேலை நாடுகள்லையும் இருக்குது, வெஸ்டர்ன் சொசைட்டிலையும் இருக்குது. இங்கே கேஸ்ட் சிஸ்டம் இருக்குன்னா அங்கே ரேஸ் சிஸ்டம் இருக்கும், கிளாஸ் சிஸ்டம் இருக்கும். உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிளாக்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் ஆவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சொசைட்டிஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், கிராஸ் கம்பேர் பண்ணணும், அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இதுதான் அந்த சோஷியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதே போல் கண்ட்ரீஸ், நாடுகள் எடுத்துட்டாலும் இதில் நிறைய ஜென்ரலைசேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடை நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்க, ரிலீஜனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? இந்தியா மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரி, சிம்பிளாக சொல்லப்போனால் ஹிந்து நாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சவுதி அரேபியா இது வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, முஸ்லீம் நாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் நாடு அப்படின்ற இதில் பார்த்தோம்னா அமெரிக்காவை சொல்லலாம். ஆமாவா இல்லையா? யூதர்கள் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ரைட்டா? கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துவிசம், ஜூடேயிசம், 4 மதங்கள், வேறு வேறு மதங்கள். மதத்தை வச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாடுகளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் உத்து கவனிங்க, இந்த 4 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள். அரசியல் ரீதியாக ஒரு அலையன்ஸில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடு. அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்க 4 பேருக்குமே. அப்போ ஒத்து பாருங்கள், மதம்லாம் வேறு வேறு, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே இன்ட்ரெஸ்ட். அப்போ இதில் ஏதோ முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்போது மதத்தை வச்சு நம்ம நாடுகளை கிளாஸிஃபை பண்ணுறது சரியாக இருக்காது. அப்போ இதெல்லாம் தாண்டி வேறு ஏதோ விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். சோஷியாலஜியில் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர், இந்த ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை பற்றி நம்ம படிக்கணும். பவர் சொசைட்டியில் யார் கையிலலாம் இருக்குது, எப்படி டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, பவர்னுடைய நேச்சர் என்ன, அது ஸ்டாட்டிக்காக இருக்கா, டைனமிக்காக இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அந்த காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, பவர் இன்னைக்கு டேட்டில் எப்படி இருக்குது, அது கேஸ்ட் சார்ந்து இருக்கா, ரிலீஜன் சார்ந்து இருக்கா, கிளாஸ் சார்ந்து இருக்கா, ட்ரைபு சார்ந்து இருக்கா, இல்லை கல்ச்சர் சார்ந்து இருக்கா, இல்லை இன்ட்ரெஸ்ட் சார்ந்து இருக்கா, இது எல்லாத்தையுமே நீங்கள் சோஷியாலஜியில் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் சோஷியாலஜி பார்த்துட்டோம். அடுத்தது அப்ரோச் ஃபார் சோஷியாலஜி, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோஷியாலஜி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸை படிப்பீங்க, ஸ்காலர்ஸ், திங்கர்ஸ். ஸோ இவங்களை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு டர்கிம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெப்பர், ஜிஹெச் மீட், பார்சன்ஸ், இவங்களை பற்றிலாம் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு 6 ஸ்காலர்ஸ் கிட்ட லேர்ன் பண்ணுவீங்க.
ஃபஸ்ட்டு இதை ப்ராப்பராக படிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கக்கூடிய திங்கர்ஸ், அதாவது ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த ஃபிலாசபிஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் சோஷியாலஜி சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஃபவுண்டேஷன், பேஸு. இதை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். இதை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல, நேரம் செலவு பண்ணி பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பார்த்து படிக்கணும். இதை முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸை, ஃபிலாசபிஸை ஈஸியாக அப்ளை பண்ணி எழுதிடலாம். இப்போ செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சோஷியாலஜி. இந்தியன் சோஷியாலஜியில் இந்தியன் ஸ்காலர்ஸை பற்றி நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு ஜிஎஸ் கியூரே, எம்என் ஸ்ரீனிவாஸ், ஆண்ட்ரே பெட்டல், காஞ்சா இலையா, இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் எழுதணும். ஆனால் ஃபிலாசபிஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபாரின் திங்கர்ஸ்க்கும் இந்தியன் ஸ்காலர்ஸ்க்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் தேசாய், இவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் ஸ்காலர். கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரோ இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஃபிலாசபியை தான் ஏஆர் தேசாயும் சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கார்லேட் பண்ணி படிக்கணும், எழுதணும். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் படிக்கிற கான்செப்ட்ஸ், ஃபிலாசபிஸ், இதை செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஜென்ரலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் பேப்பரில் எழுதும்போது நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் எழுதுகிற திங்கர்ஸை விட இந்தியன் திங்கர்ஸ், ஸ்காலர்ஸ், இவங்களை கோட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் ஜிஎஸ்ஸில் நீங்கள் பல விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க. அதில் இருக்க கண்டெம்ப்ரரி எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் சோஷியாலஜியை எழுதணும். உதாரணத்துக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கம்யூனலிசம், ஃபண்டமெண்டலிசம், அதே போல் ஃபெமினிசம், ஃபேமிலி, ட்ரைப், இதை பற்றிலாம் கேள்விகள் வரும்போது கான்டெம்ப்ரரியாக, அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக வச்சு நீங்கள் எழுதலாம். உதாரணத்துக்கு செக்யூலரிசம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் செக்யூலரிசம் எப்படி இருக்குது, செக்யூலரிசம்ன்றது ட்ரூ செக்யூலரிசமாக இருக்கா அப்படின்றத வச்சு எழுதணும். புரியுதுங்களா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு எழுதலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் கோட் பண்ணலாம், தப்பு இல்லை. உதாரணத்துக்கு காங்கிரஸ், பிஜேபி, இதெல்லாம் கூட நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம். முடிஞ்ச வரைக்கும் லீடர்ஸோட பேரை டைரெக்டாக சொல்லாதீங்க. பிஜேபின்னு எழுதலாம், ஆனால் மிஸ்டர் மோடின்னு எழுத வேண்டாம். காங்கிரஸ்னு சொல்லலாம், ஆனால் மிஸ்டர் ராகுல் காந்தி அப்படின்னு நீங்கள் எழுத வேணாம். பட் இன் எனி கேஸ் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக நம்ம அப்ரோச் பண்ணணும். வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாஸ்லேருந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் சோஷியாலஜியில். உதாரணத்துக்கு ஃபேமிலி, கேஸ்ட் சிஸ்டம், ஃபெமினிசம், பவர் பாலிட்டிக்ஸ், இதை பற்றிலாம் கேள்விகள் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒத்து கவனிச்சேன்னா கான்செப்ட் ஒன்று தான், ஃபிலாசபர்ஸ்லாம் ஒன்று தான், இதில் மாற்றம் இருக்காது. ஆனால் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கான்டெம்பரரியாக நீங்கள் யோசித்து நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு ஃபெமினிசம் அப்படின்னு வரும்போது கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியில் விமன் எம்பவர்மெண்ட் இதுவும் நடக்குது, இன்னொரு பக்கம் செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இதுவும் நடக்குது, ஆமாவா இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃபெமினிசம் இது கீழே வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள இருக்க கார்லேஷன் என்ன, அதை பற்றி எழுதுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதில் கான்செப்ட் எழுதணும், பேட்ரியார்கி பற்றி எழுதணும், அதாவது ஆண் ஆதிக்கத்தை பற்றி எழுதணும், விமன் எம்பவர்மெண்ட் எதனால் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி எழுதணும், இன்னொரு பக்கம் ஏன் இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் ஏற்படுது அதையும் எழுதணும். ஸோ கான்டெம்பரரியாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எழுதணும், இந்தியன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எழுதலாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி தான் நீங்கள் சோஷியாலஜியை அப்ரோச் பண்ணணும். ஸோ அடுத்து ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான், அளவாக படிங்க, தேவையானதை படிங்க. அந்த தேவையான ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்லேருந்து நல்லா படிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், எழுதி பார்க்கணும். அதுதான் நமக்கு தேவை. நிறையா படிக்கிறது, கண்டதையும் படிக்கிறது நம்மளுடைய கோல் கிடையாது. எந்த அளவுக்கு தேவையில்லாமல் நிறையா படிக்கிறீங்களோ உங்கள் நாலேஜ் பார்த்தீங்கன்னா பிளண்ட் ஆகிடும், ஷார்ப்பாக இருக்காது, ப்ரிசைஸாக இருக்காது, அனாலிட்டிக்கல் திங்கிங் அடிபட்டுரும், கிரிட்டிக்கல் திங்கிங் அடிபட்டுரும். சிம்பிளாக சொன்ன போனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் உட்காந்திங்கன்னா பெருசாக மூளை வேலை செய்யாது. அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா பல பேர் பல ரிசோர்ஸை சொல்லுவாங்க, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடான ரிசோர்ஸ்லேருந்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு பாருங்கள். பல விஷயத்த பலர் சொல்கிறதெல்லாம் பண்ணணுன்றது உங்கள் வேலை இல்லை, சரியா? ஸோ நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ரிசோர்ஸஸ் தான். ஸோ பிகினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அஸ்யூமிங் தட் யூஆர் அ பிகினர், சோஷியாலஜிக்கு இக்னோ, இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி, இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் செட்டாக கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் ரெண்டுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திங்கர்ஸ், இந்த ஃபிலாசபிஸும் அதில் வந்துடும்.
ஸோ இக்னோ புக்ஸை நீங்கள் பேஸ் புக்ஸாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஹேரல் ஆம்பஸ் அப்படின்னு ஒரு புக் வரும் சோஷியாலஜிக்கு. ஸோ இந்த புக் ஒரு நல்ல புக். அந்த காலத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற புக், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிசோர்ஸ் ஹேரல் ஆம்பஸ் அப்படின்ற புக். ஸோ இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 2 புக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இதை வாங்க. நிறைய புக்ஸ் வாங்க வேண்டாம், இப்போதைக்கு இது போதும். இதில் ஓரளவு நீங்கள் சிலபஸை முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணலாம். அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்போதைக்கு வேணாம். நான் சொல்கிற மெட்டீரியலை நீங்கள் வச்சு படித்தாலே நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ யோகேந்திர சிங், ஸோ இவருடைய ஒரு புக் ஒன்று இருக்குது, மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. யோகேந்திர சிங் இவருடைய புக். அடுத்து வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ், இந்தியன் ஸ்காலர். இவர் எம்என்எஸ்னு சொல்லுவாங்க. இவருடைய புக் சோஷியல் சேஞ்ச் இன் மாடர்ன் இந்தியா, ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் புக்கு இருக்கும். இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இந்த 2 புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய புக்கு வாங்காதீங்க. ஸோ அளவாக படித்தா தான் நாலேஜை ப்ராப்பராக டெவலப் பண்ண முடியும். டைனாமிக் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் போதும். ஸோ ஜிஎஸில் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணணும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஜிஎஸில் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா நியூஸ் பேப்பரில், அந்த நோட்ஸ்லேருந்து செப்பரேட்டாக ஒரு சின்ன நோட் புக் சோஷியாலஜின்னு போட்டுங்க. சின்ன டைரி மாதிரி போட்டுட்டு சோஷியாலஜி ரிலேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நடப்பு செய்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து அப்படியே எடுத்து எக்ஸாம்பிள்ஸாக இல்லஸ்ட்ரேட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதிடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ரீஜனலிசம் பற்றி நியூஸ் வருதுன்னு வைங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை செப்பரேட்டாக எடுத்து ஒரு 2-3 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை மட்டும் அந்த சோஷியாலஜிக்கான அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீஜனலிசம் எதனால் உருவாகுது, அதுக்கு ஏதாவது ஒரு 2-3 ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதை எழுதி வச்சுக்கணும். அதே போல் நக்சலிசம், மாவோயிசம், அதில் ஒரு 2 இன்ஸ்டன்சஸை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் செப்பரேட்டிசம், அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ட்ரைப்ஸ், இதை பற்றி ஒரு நியூஸ் வருதுன்னா அதை நோட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ஜீனியஸ் கேக்கா, இந்த ஸ்காலர் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ்க்கு இந்தியாவில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த காலத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது ரெகுலராக நியூஸ் பேப்பரில் வரும். அப்போ இந்த நோட்ஸை எடுத்து இந்த சோஷியாலஜினுடைய சின்ன டைரியில் நோட் பண்ணி வைக்கணும். அப்போது இதை நோட் பண்ணி வைக்க ரெடிமேடாக உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கான்டெம்ப்ரரி எக்ஸாம்பிள்ஸை நோட்ஸை எடுத்து அப்படியே நீங்கள் எக்ஸாமினேஷனில் எழுதிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இதை மைண்டில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட், ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க? ஓகேங்களா? மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எப்படி நடக்குது, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எப்படி நடக்குது? ஸோ இதெல்லாமும் நீங்கள் நோட்ஸை எடுத்து அந்த டைரியில் வைக்கணும். தேவையான இடத்துல அதில் உள்ளே எடுத்து எழுதணும். இதில் கவனமாக இருங்க, எழுதின எல்லாத்தையும் எழுதணும்னு நினச்சிடக்கூடாது. மெயின்ஸ் எக்ஸாமில் தேவையானதை மட்டும் கொண்டு போய் இல்லஸ்ட்ரேட் பண்ணணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது நோட்ஸ் டேக்கிங். சோஷியாலஜியில் ஒரு சக்ஸஸ்னுடைய ஒரு முக்கிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, நிறைய எழுதி பார்க்கணும். அந்த ரைட்டிங் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ புக் எடுத்து படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டு எழுதி பார்க்கணும். அப்போ அந்த அந்த நயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எழுதக்கூடிய அந்த ஒரு நயம் அது கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த ரைட்டிங் எபிலிட்டி, அந்த ஸ்டைல் கிடச்சிரும். ஸோ அது வந்து ஈஸியாக வராது, எழுதி தான் வரும். அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நாட்களில் வந்துடும். நோட்ஸை எப்பயுமே எடுங்க அப்படின்னு நான் சொல்வேன். புக்கிலேருந்து நீங்கள் சோஷியாலஜி படித்தாலும் அதை கன்சால்டேட்டடாக நோட் புக் போட்டு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு கால் மார்க்ஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா நோட்ஸாக எடுத்துருங்க. கால் மார்க்ஸினுடைய ஃபிலாசபி என்ன, அது எக்கனாமிக் டிட்டர்மினிசம், அதுக்குள்ளே என்ன சொல்கிறாரு, என்ன 2 கிளாஸஸ் சொசைட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? கிளாஸ் இன் இட் செல்ஃப்னா என்ன, கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன, டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலெட்டேரியட்னா என்ன, பூர்ஷ்வானா என்ன, ஒர்க்கிங் கிளாஸ்னா என்ன, எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நோட்ஸ் டேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே போல் நியூஸ் பேப்பரில் எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் டைரி போட்டுருணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை செப்பரேட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் டைனாமிக் பார்ட் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த டிஜிட்டல் மீடியாவில் நியூஸ் கேளுங்க. மெயினாக இந்தியன் நியூஸ் சேனல்ஸும் கேளுங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸும் நீங்கள் பாருங்கள்.
நிறைய சேனல் பார்க்காதீங்க, முக்கியமானதை மட்டும் பாருங்கள். இதில் வந்து முக்கியமான இஷ்யூஸை ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபெமினிசம், இன்டர்நேஷ்னல் பவர் பாலிட்டிக்ஸ், அதே போல் கேஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ், ரிலீஜன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ், செக்யூலரிசம், த ஃபேமிலி, இதை பற்றின இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து நியூஸில் ஒரு சிலதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கல்ச்சுரல் நேஷ்னலிசம், கல்ச்சுரல் த்ரெட், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் எதனால் வருது, அது எப்படி வெளிப்படுது, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன, இது சம்மந்தமெல்லாம் நியூஸ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். அப்போ அந்த நியூஸை பார்க்குறோம், இது எதனால் நடக்குது அப்படின்றத நீங்கள் கான்செப்டோட லிங்க் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு கம்யூனலிசம், வகுப்புவாதம் ஏன் வருது? இதுக்கு குளோபலைசேஷன் ஒரு காரணம். குளோபலைசேஷனால் என்ன ஆகிறாங்கன்னா ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கெல்லாம் ஒரு பயம் வருது, நம்மளோட கல்ச்சர் அஃபெக்ட் ஆகிடும்னு பயம் வருது. அதனுடைய கவுண்டர் ரியாக்ஷன் தான் இந்த வகுப்புவாதம், மதவாதம். அதாவது மதவாதத்துக்கு இதுவும் ஒரு ரீசன். அப்போ நியூஸில் பார்க்கும்போது இது உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ நியூஸை வாட்ச் பண்ணுங்கள். ஜென்ரலாக நிறைய சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய மேகசின் படிப்பாங்க. இந்த EPW, யோஜனா, குருக்ஷேத்ரா எல்லாத்தையும் படித்து நேரத்தை வின் பண்ணுவாங்க. நிறைய மேகசின்ஸை படித்து நேரத்தை வின் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸை லிமிட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் குவாலிட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியாலஜி சிலபஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். அதில் முக்கியமான ஏரியாஸ் என்னென்னமோ அதை மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் எப்போயுமே சோஷியாலஜி சிலபஸ்னுடைய பிரிண்ட் அவுட் இருக்கணும். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பரோட பிரிண்ட் அவுட் நம்ம கையில் இருக்கணும். முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏரியாஸை நீங்கள் சர்க்கிள் பண்ணி வைங்க, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, சோஷியாலஜி சிலபஸில் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட், ஃபார்மர் இஷ்யூ பற்றி இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் சம்மந்தமானதெல்லாம் படிச்சுட்டு இருப்பான் பையன் உட்காந்து. 3 ஃபார்ம் பில்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் பில்ஸை போய் மனப்பாடம் பண்ணிவிட்டு சோஷியாலஜிக்குள்ளே போய் எழுதிட்டு வருவான். இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதை வந்து எக்கனாமியில் எழுதணும், புரியுதா? சோஷியாலஜிக்குள்ளே எழுதக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சோஷியாலஜியில் ஃபார்மர் சம்மந்தமாக எப்படி கேள்வி வரும்னா, ஃபார்மர்ஸ்குள்ளே எப்படி அந்த கிளாஸஸ் இருக்குது, க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட் ஃபார்மருக்கும் நான் க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட் ஃபார்மருக்கும் என்ன வித்தியாசம், அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, கேள்வி இந்த மாதிரி வரும். ஸோ அதில் கான்செப்டை அப்ளை பண்ணி எழுதணும். மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்டை அப்ளை பண்ணி எழுதணும், ஓகேங்களா? சப்பால்டன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்டை அப்ளை பண்ணி எழுதணும். இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். கடைசியாக மிஸ்டேக்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை அறியாமலே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் சோஷியாலஜியில் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக்கை நானுமே பண்ணியிருக்கேன். முதல் 2 அட்டம்ப்டில், அதாவது சோஷியாலஜி நான் ஆப்ஷனாக எடுத்த அட்டம்ப்டில் நல்லாவே எனக்கு மதிப்பெண் வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நான் செஞ்ச சில மிஸ்டேக்ஸ்னால, ஒரு சில மிஸ் அட்வென்ச்சர்ஸ்னால, அதுக்கப்புறம் கொடுத்த ஆப்ஷனலில் அட்டம்ப்டில் மார்க் அந்தளவுக்கு வரல. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. முதல் மிஸ்டேக், நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ஜிஎஸில் படித்தது எல்லாத்தையும் சோஷியாலஜி ஆப்ஷனில் எழுதுவாங்க. இந்த தப்பை பண்ணக்கூடாது. கேள்வி ஜிஎஸ் கேள்வி மாதிரி இருக்கும், உடனே நம்மளோட இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ளே இறக்கக்கூடாது. சோஷியாலஜிக்கலாக தான் அதை பார்க்கணும். சப்ஜெக்ட் சோஷியாலஜி. இங்கே சப்ஜெக்ட் எக்கனாமி இல்லை, பாலிட்டி இல்லை, சயின்ஸ் இல்லை, என்விரான்மெண்ட் இல்லை, ஓகேங்களா? சோஷியாலஜிக்கலாக தான் யோசிச்சு எழுதணும். கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருந்தாலும் கான்செப்டை வச்சு நீங்கள் அதை எழுதியிருக்கணும், அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கணும், ஓகேங்களா? உதாரணத்துக்கு ரீசன் ஃபார் மஷ்ரூமிங் ஆஃப் வேரியஸ் சிவில் சொசைட்டி மூமெண்ட்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு வரும் கேள்வி. உடனே ஹாங்காங் ரெவல்யூஷனை பற்றி எழுதுறது, மியான்மர் ரெவல்யூஷனை பற்றி எழுதுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. கான்செப்ட் அப்ளை பண்ணி சோஷியாலஜிக்கலாக எழுதணும். சிவில் சொசைட்டி மூமெண்ட்லாம் ஏன் உருவாகுது, அதிகமாக இருக்குது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்லன்றதை அங்கே எழுதி வச்சுட்டு வந்திருக்கணும், புரியுதுங்களா? நம்மளுடைய ஈகோவை காட்டுறதுக்கான இடம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் கிடையாது, ரைட்டுங்களா? இதில் ரொம்ப கவனமாக இருக்க. அடுத்தது ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக நொவைஸாக எழுதக்கூடாது, ஓகேங்களா? ஜிஎஸ் எழுதுற மாதிரி எழுதிட்டு வரக்கூடாது, அதுவும் தப்பு. இன்னொரு பக்கம் ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரியும் எழுதக்கூடாது. இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த தப்பையும் பண்ணாதீங்க. இந்த தப்பை யார் பண்ணுவான்னா, மார்க் ஆல்ரெடி நல்லா வந்திருக்கும், அடுத்த அட்டம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி இன்னும் நிறைய புக்ஸை படிப்பாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட் அட்டம் எழுதுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. நிறைய புக்கை படித்தா நிறைய மார்க் நினச்சி கண்டதையும் படித்து நிறைய ரிசர்ச் பண்ணி அட்வான்ஸ்டாக எழுதியிருப்பாங்க, மார்க் வராது. இந்த தப்பும் பண்ணக்கூடாது. கேள்வி என்ன, அதற்கான விடையை நம்ம சோஷியாலஜிக்கலாக யோசித்து சிந்தித்து இருக்கிற நாலேஜை வச்சு எழுதினாலே
நல்ல மதிப்பெண் வரும். அதே போல் கடைசி விஷயம், இன்னைக்கு இதில் நிறைய பசங்க பண்ணுற தப்பு, டாப்பர்ஸ்னுடைய ஆன்சர்ஸை காப்பி பண்ணாதீங்க. அதான் நீங்கள் பண்ணுறீங்க. இதை வந்து பண்ணக்கூடாது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களை நீங்கள் மதிங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஸ்டடிங் மெத்தட், ஸ்டைல், ஸ்ட்ராட்டஜி, ரைட்டிங் ஸ்டைல், இதுதான் உங்களுக்கு ஒத்து வரும். இன்னொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி, ப்ராக்டிஸ்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. தயவு செஞ்சு நெட்டில் இருந்து டாப்பர்ஸுடைய ஆன்சர் ஷீட் எடுக்கிறேன், காப்பி அடிச்சிடுறேன்னு அந்த வேலையில் இறங்காதீங்க. நிறைய ஆன்சர் ஷீட் நானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஆக்சுவலாக ஆன்சர் மாதிரியே இருக்காது. நோட்ஸை எடுத்து அதில் போட்டிருப்பாங்க. அது மாதிரிலாம் எழுதுனா மார்க் வராது. ஒருவேளை ஆன்சராக போட்டால் கூட அதெல்லாம் சிம்பிளான கேள்விகளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அட்வான்ஸ்டான கேள்விக்கு ஆன்சர்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அப்படி எழுதியிருந்தாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக பெர்சீவ் பண்ண மாட்டீங்க, அனலைஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதை வந்து ரெடிமேடு நோட்ஸாக நினச்சிக்கிட்டு மெக்கானிக்கலாக அந்த பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணுவீங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. சுயமாக சிந்திங்க, சுயமாக எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நல்ல குவாலிட்டியில் நீங்களே ஆன்சர்ஸ் எழுதுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு அகாடமிலையோ யாராவது ஒரு மென்டர்கிட்டையோ நீங்கள் ஃபீட்பேக் வாங்குங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஸோ இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மெக்கானிக்கலாக யாரையுமே காப்பி அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய டிசாஸ்டரில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். நான் சொன்னது போல் சோஷியாலஜி ஒரு டைனாமிக்கான சப்ஜெக்ட். ஒரு கேள்வியும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திச்சு எழுதியிருக்கணும். ஸோ நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் மனசில் வச்சு சோஷியாலஜி அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். நன்றி.